நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பக்கம் நான் பேசிட்டு இருக்கிறது செல்வகுமார், கோயம்புத்தூர்ல இருந்து. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதாவது மூளையினுடைய ஆரோக்கியம் பத்தியும், அதுல சில செயல்பாடுகள் குறையுமானால் அதுல நாம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தியும் அதுக்கான தீர்வுகளை பத்தியும் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போறது ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்துல ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்கு காத்திருக்கிறேன். அதுல முதன்மையானது நம்மளோட பிரெயினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே ஆவரேஜான ஒரு பிரெயின் பவர் இருக்கு. இதனுடைய செயல்பாடு என்ன, இதுல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் என்னென்ன மாதிரியான குறைபாடுகள் ஏற்படுது அப்படிங்கிறது அடிப்படையில ஒவ்வொரு சாதாரண மனிதர்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சராசரியா ஒரு மனிதனுடைய பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம், அதாவது மூளை மற்றும் நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது ஒரு ஒருங்கிணைஞ்ச தொகுப்பு. இது ஒரு சிஸ்டம். நம் உடல்ல இருக்கக்கூடிய 11 வகையான சிஸ்டங்கள்ல ஒரு முதன்மையான சிஸ்டம்னே சொல்லலாம். இது பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம், அதாவது மூளை மற்றும் நரம்பு மண்டலம் சார்ந்த இந்த மண்டலம் தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலையும் நம்மளுடைய ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. மூளைய என்ஜின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உடல் முழுவதும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான நியூரான்களால கட்டமைக்கப்பட்ட 2 வகையான நரம்பு மண்டலங்கள் இதை இணைக்குது. ஒண்ணு புற நரம்பு மண்டலம், இன்னொன்று மத்திய நரம்பு மண்டலம். இது உடல் முழுவதும் ஒவ்வொரு பாகமும் இயங்கிறதுக்கும், மூளையிலிருந்து பிறப்பிக்கப்படுகிற கட்டளைகள் ஒவ்வொரு சின்ன பகுதிகளுக்கும் போய் சேர்றதுக்கும் இதுதான் காரணமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பார்வை, கேட்கக்கூடிய செவித்திறன், தொடுதிறன், உணர்திறன், நம்ம ஸ்கின் மேல நம்மள யாராவது டச் பண்றாங்க அப்படின்னா தொடுதிறன், காதல், உணர்ச்சி, எல்லா வகையான காரணங்களுக்கும் எது அடிப்படையில் இருக்கு அப்படின்னா மூளைதான் அடிப்படை காரணம். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய உடல் இயங்குவதற்கான எல்லா வகையான ஹார்மோன்கள் செக்ரேட் ஆகிறதுக்கும், என்சைம்ஸ் செக்ரேட் ஆகிறதுக்கும் பிறப்பிக்கப்படுகிற கட்டளை தான் முக்கியமானதா இருக்கு. இது 3 கட்டங்களாக நம்ம பார்க்கலாம். 18 வயசு வரைக்கும் வளர்ச்சி பாதையில, அதாவது ஜெனரேஷன் பாத்துல டெவலப் ஆகும். 18 வயசுக்கு மேல மேனேஜ்மெண்ட், 50 to 60 வயதுகளுக்கு மேல டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்மான பகுதியாக 3 பகுதிகளாக நம்மளுடைய மூளை செயல்பாடுகளை நம்ம பார்க்க முடியும். இதுல மெயினான விஷயங்கள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
நம்மளுடைய ஒட்டுமொத்த உடல் இயக்கம். உண்மையா சொல்லணும்னா, குளிர்காலங்களில் நம்மளுடைய உடல் எப்படி இயங்கணும், வெயில் காலங்களில் நம்ம உடல் எப்படி இயங்கணும், இந்த சீதோஷ்ண நிலையை அனுசரிச்சு நம்மளுடைய உடல் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். ஏன்னா ஸ்வெட் முதல் கொண்டு, வியர்வை முதல் கொண்டு எது கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னா, மூளையிலிருந்து பிறப்பிக்கப்படுகிற கட்டளைகள் தான் பிறப்பிக்கப்படுது. நம்மளுடைய தூக்கம், செக்ஸுவல் பர்ஃபார்மன்ஸு, நாம காலை நேரத்துல எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், இது எல்லாமே மூளையினுடைய செயல்பாட்டுல இருந்து தான் பிறக்கப்படுது. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய துக்கமான மனநிலை, மகிழ்ச்சியான மனநிலை, இது எல்லாத்துக்கும் எது காரணமாக இருக்கும் அப்படின்னா, மூளையிலிருந்து கிடைக்கக்கூடிய கட்டளைகள் தான். அப்போ நம்மளுடைய சுக துக்க ஆக்டிவ்னஸ் எல்லாத்துக்குமே மெயினான காரணம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூளை ஆரோக்கியத்தை பொறுத்து தான் இது எல்லாமே அமையும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல மனநிலையில இருக்கோம், எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நல்ல மனநிலையில் இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய உடல் திறன், ஞாபக சக்தி, ஷார்ப்னஸ், அதாவது ஒரு வேலையில நம்ம காட்டக்கூடிய ஈடுபாடு, இதெல்லாம் மிகச் சிறப்பாக அமையும். ஆனால் ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய மனம் கெட்டு போச்சு, ஏதோ ஒரு வகையில நாம ஒரு மன அழுத்தத்திலேயோ மன உளைச்சல்லையோ ஆளா இருக்கிறோம் அப்படின்னா, அந்த நேரத்துல நம்மளால சிறப்பான செயல்பாடுகளை கொடுக்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா, இன்னைக்கு யாராவது நம்மள ஒரு டென்ஷன் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா, நம்மளால செயல்படவே முடியாது. அப்ப அந்த இடத்துல நம்ம ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதுவே நம்மளுடைய மைண்ட் முழுமையான கான்சன்ட்ரேஷன்ல, அதாவது ஒரு ஆழ்ந்த நிலையில, ஒரு அமைதியான சூழ்நிலையில நாம் இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பேச்சு நிதானமாகவும், நம்மளுடைய செயல்பாடு அழுத்தமானதாகவும், நம்மளுடைய அறிவுத்திறன் முழுமையாக வெளிப்படக்கூடிய வகையிலையும் அமையும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, மூளையிலிருந்து பிறப்பிக்கப்படுகிற, மூளை இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுமே இருக்கு. அப்போ இதுதான் நம்மளுடைய வாழ்நாளை மகிழ்ச்சிகரமாகவோ துக்ககரமாகவோ அல்லது ஒரு செல்வ செழிப்போட வாழ்றதுக்கோ நம்மளுடைய நல்ல கான்சன்ட்ரேஷனோட இருக்கிறதுக்கோ எல்லாவற்றிற்கும் மிக மிக முக்கியமான ஒரு ஆரோக்கியம் என்பது மூளை மற்றும் நரம்பு மண்டல ஆரோக்கியம் தான். இருக்கிற ஆரோக்கியத்திலேயே பெரும் பங்கு எடுக்கக்கூடிய ஆரோக்கியம் அப்படின்னா இந்த மூளை மற்றும் ஆரோக்கியம் தான். மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியம் தான். இன்னைக்கு வரக்கூடிய எல்லா கண்டுபிடிப்புகளும் இதுவரைக்கும் வந்ததல்ல, இனி வரும் காலங்களில் வரக்கூடிய எல்லா கண்டுபிடிப்புகளும் எங்கிருந்து உருவாக்கப்படுது, எங்கிருந்து வெளிக்கொண்டு வரப்படுது அப்படின்னா அது மூளையினுடைய செயல்திறன்ல இருந்து தான் வெளிக்கொண்டு வருது. ஆரம்ப காலங்கள்ல ஒவ்வொரு கட்டங்களாக நம்மளுடைய அறிவியல் வளர்ந்து 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 வரும்போது ஏற்கனவே கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை நம்மளுடைய மூளையில் பதிவேற்றம் பண்ணும்போது அது இன்னொரு பரிமாணத்துல, இன்னொரு கோணத்துல அந்த ஆய்வை மேற்கொண்டு முழுமையான செயல்திறனை கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் மூளை செயல்பாடு தான். இத்தனை வளர்ச்சிக்கும், இத்தனை இந்த உலகம் முன்னேறி இருக்கிறதுக்கும் மெயினான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு மண்டலம் தான் சிறப்பாக செயல்பட்ட மண்டலம் அப்படின்னா அது மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடு தான். இது சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரிய நடுத்தர வயதுள்ளவங்களா இருந்தாலும் சரி, அல்லது வயது ஆனவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா தரப்பிலையும் நம்மளுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கணும். குழந்தை பருவம்னா நன்றா படிக்கிறது,
நினைவாற்றல் வச்சுக்கிறது, நல்ல பழக்க வழக்கங்கள், நேர்மறையான எண்ணங்கள், இதெல்லாம் சரியா இருக்கணும் அப்படின்னா, அந்த பருவத்துல நம்மளுடைய செயல்பாடு சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு காரணம் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியம். மிடில் ஏஜ், நாம சம்பாதிக்கக்கூடிய வயசுல ஒரு கான்சென்ட்ரேட்டடான ஒரு தொழில திறம்பட நம்மளால செய்ய முடியணும் அப்படின்னா, நம்மளுடைய மூளையினுடைய ஆரோக்கியம் இல்லாமல் அதை செய்ய முடியாது. நாம வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலையிலேயோ அல்லது பண்ணக்கூடிய வணிகத்திலேயோ நம்மளுடைய கவனம் முழுமையாக இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும், அதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு முதல் காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னா, பிரெயினுடைய செயல்பாடு. வயதான காலங்களில் நாம ஒரு சீரிய மனநிலையில, ஒரு செல்வ செழிப்பான மனநிலையில, மகிழ்ச்சியாக நம்மளோட குடும்பத்துக்கு எந்த விதமான சிரமத்தையும் கொடுக்காமல் ஒரு ஒழுக்கமாக மனிதனாக வாழணும்னு ஆசைப்பட்டா கூட, அன்னைக்கும் நம்மளுடைய பிரெயின் பவர் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி நம்மளுடைய பிரெயின்ல ஏற்படக்கூடிய டீஜெனரேஷனை தான், நாம திரிபுகளை தான் நம்ம பலவிதமான குறைபாடுகளாக, இதை நம்ம டிசீஸ்னு நம்ம சொல்ல முடியாது. மேக்சிமம் எல்லாமே டிசார்டர்ஸ் தான். சில மூளை காய்ச்சல்களை தவிர மீதி எல்லாத்தையுமே நம்ம ஒரே ஒரு கோணத்துல தான் நம்ம பார்ப்போம். அது எல்லாமே டிசார்டர்ஸ். மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய டிசார்டர்ஸ். நம்ம எதை கவனிக்கிறோமோ கவனிக்காம விடுறோமோ தெரியாது. ஆனால் நம்மளுடைய இயக்கத்தினுடைய 100% நம்மளுடைய உடல் முழுமையாக இயங்கணும் அப்படின்னா, அதில் 100% பங்களிப்பு பிரெயின் மற்றும் நர்வஸ் சிஸ்டத்தை சார்ந்தே இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த சிஸ்டத்தை நம்ம எப்போதும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பலருக்கும் சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி, மிடில் ஏஜோ அல்லது ஓல்ட் ஏஜோ, எந்த ஏஜ்ல இருந்தாலும் முதன்மையான விஷயம் அப்படிங்கிறது ஞாபக சக்தி. சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளுடைய மூளை செயல்பாட்டினுடைய சக்தி பொக்கிஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞாபக சக்தி. இந்த ஞாபக சக்தி மட்டும் இல்லாமல் போனால் நம்மளுடைய உடல் இயக்கம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். இந்த சமுதாயத்துல நம்மளால வாழ்றது அவ்வளவு ஈஸியான விஷயமாக இருக்காது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாக. அப்போ ஞாபகம். 2வது, உடல் இயக்கத்தினுடைய ஸ்டெபிலிட்டி. அதாவது எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்மளால இருக்க முடியுது அப்படிங்கிறதே மூளை செயல்பாடு தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம ஒரு ட்ரக் யூஸ் பண்றோம் அல்லது ஏதாவது ஒரு லிக்கர் யூஸ் பண்றோம், குடிக்கிறோம் அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படக்கூடியது சிறுமூளை. இந்த சிறுமூளை பாதிப்படையும் போது நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து கொஞ்சம் விலகும் போது, அது மந்த நிலையை அடையும் போது நம்மளால நடக்க முடியறதில்ல, சரியா பேச முடியறதில்ல, எந்த வகையிலையும் நம்மளுடைய ஷார்ப்னஸை இழந்துட்டு நம்ம ஒரு 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 பாதி நடைபிணமாக இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன டெம்பரவரி பாதிப்பு, அதாவது பர்மனன்ட் பாதிப்பு இல்ல, ஒரு டெம்பரவரியா தற்காலிகமாக ஒரு ஆல்கஹால் நம்மளுடைய பிரெயினை சின்ன அளவில் பாதிக்கப்படும் போது நம்மளுடைய நிலை, பேச்சு, நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய நடை உடை பாவனைகள், நம்மளுடைய ஸ்ட்ரென்த், நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி எல்லாமே அன்கண்ட்ரோலபிளா மாறுறத நம்மளால பார்க்க முடியும். அப்போ எவ்வளவு ஒரு ஒரு சின்ன ஸ்டெபிலிட்டி குறைபாடு எவ்வளவு பிரச்சனைகளை நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்போ ஒரு ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா பிரெயின் பவர் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ADHD
அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கோ அல்லது வயது கொஞ்சம் தாண்டிய நிலையில கூட இந்த நிலைப்பாடை நம்மளால பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு சிறு குழந்தையாக இருந்தால் மேபி ஒரு 2 to 3 வயசுல இது ஒரு ஐடென்டிஃபை நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் நான் சொன்ன மாதிரியான அந்த ஸ்டேபிள் கண்டிஷன்ல இல்லாம கொஞ்சம் அப்நார்மலான கண்டிஷன்ஸ்ல இருப்பாங்க. ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்நார்மல் கண்டிஷன்ஸ். அவங்களுடைய பேச்சு, செயல்பாடு கொஞ்சம் மூர்க்கமாக இருப்பது, அதே மாதிரி அந்த குழந்தைகளுடைய உடல் சுபாவம், கான்ஸ்டிபேஷன், சரியாக மோஷன் போகாமல் கான்ஸ்டிபேஷன், அதனுடைய உணர்திறன் இல்லாமல் சரியான நேரத்துல யூரின் போகாம அல்லது யூரின் போறது தெரியாம மோஷன் போறது தெரியாம இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு முழுமையான அறிவுள்ள குழந்தையாக இல்லாம ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக ஒரு அந்த சமயோகிதமாக நடந்துக்க முடியாம அந்த சிக்கல்கள்ல போய் சிக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம பார்ப்போம். இது ஏடிஹெச்டி அல்லது ஆட்டிசம்னு சொல்லுவோம். இது ஒரு வகையான பிரைமரி டெவலப்மெண்ட் குறைபாடு. அதாவது நம்மளுடைய மூளை ஃபங்க்ஷன் சரிவர முழுமையான திறனை அடையல அப்படிங்கிறது இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு மிடில் ஏஜ்ல நம்ம வரும்போது நம்மளுடைய குணநலன்களில் மாறுபாடு, அதாவது சார் அவன் ஒரு சைக்கோ மாதிரி இருக்கிறான் சார் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுவோம். சைக்கோ அப்படின்னா அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. அவன் பண்றது மற்றவங்களுக்கு தீமை பயக்கக்கூடியதாக இருக்கும். இது மூளையில் ஏற்பட்ட சிறு பாதிப்பு, சைக்காலஜிக்கல் டிஸார்டர் நம்ம சொல்றோம். அதையே ஒரு 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 60 வயசுக்கு மேல சில பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்சைமர்ஸ், முதுமையில் ஏற்படக்கூடிய மறதி. இது எதனால ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா நம்மளுடைய மூளை செல்கள் ஒரு தொகுப்பு அழிந்து போவது. அதாவது ஸ்டோரேஜ் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைன் செல்ஸ் ஒரு பகுதி டீஜெனரேஷன் ஆகுது, அதாவது அழிஞ்சு போறது, செல் டேமேஜ் ஆகிறது, அந்த தொகுப்பு டேமேஜ் ஆகிறது. இந்த காரணங்களால ஒரு முதுமையில் ஏற்படக்கூடிய மறதி, சரியான நினைவாக இருக்காது, நினைவாற்றல் மங்கி போறது. சில பேருக்கு சில விஷயங்கள் மட்டுமே மறந்து போயிடும், சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், சிலதெல்லாம் மறந்து போயிடும். இந்த மாதிரி நினைவகம் சம்பந்தமான பிரச்சனைகள். அடுத்ததாக பிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எபிலப்சி, காக்கா வலிப்புன்னு நம்ம தமிழ்ல சொல்றோம், அது சம்பந்தமான பிரச்சனைகள். நடுக்குவாதம், கையெல்லாம் குலுங்கிக்கிட்டு, அதாவது நடுங்கிக்கிட்டு இருக்கும், அவங்களால ஒரு டம்ளர் தண்ணியை கூட பிடிக்க முடியாது. அது மிடில் ஏஜ்லயும் வரும், ஓல்டு ஏஜ்லயும் வரும். இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைகள், அதாவது நான் சொல்றது எல்லாமே டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை செல்களும் நரம்பு செல்களும் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகளாக நம்ம சொல்றோம். அடுத்தபடியாக சில பார்வை இழப்புகள் அல்லது சில நிறமிகளை காண முடியாத சில குறைபாடுகள், அதுவும் பிரெயின் மற்றும் நர்வஸ் சிஸ்டத்தோடு தொடர்புடைய சில பிரச்சனைகள். மேக்குலர் டீஜெனரேஷன் சொல்லக்கூடிய பார்வை சம்பந்தமான குறைபாடு. இது அத்தனையுமே மூளை மற்றும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்தை நம்மளால சரியா கவனிக்க முடியல அப்படின்னா, அல்லது நம்ம சரியான ஊட்டச்சத்துக்கள் அதுக்கு எடுத்துக்கலனாலோ, குழந்தை பிறக்கும் போது அந்த அம்மாவுக்கு சரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கலனாலோ, அல்லது ஒரு ஜெனட்டிக்கலாகவோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதை நம்மளால பார்க்க முடியும். இதுல பெரும்பாலான பிரச்சனைகள் எதுவுமே ஒரு நோய் கிருமியாலேயோ அல்லது ஒரு வெளியிலிருந்து வந்த
ஒரு கிருமியால வந்தக்கூடிய பிரச்சனையாக இதெல்லாம் மாறுதா அப்படின்னா இல்லை. மூளை காய்ச்சல்னு சொல்லக்கூடிய சில காய்ச்சல்கள் மட்டும்தான் வைரஸ் கிருமியால பாதிக்கப்படக்கூடியது. மீதி அத்தனையுமே நம்மளுடைய செல் டேமேஜ் ஆவறதன் மூலமாக மட்டுமே இந்த திறன் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இதுல டிசீஸுக்கான வழிகள் அப்படிங்கிறது 90% கிடையாது. இது அனைத்துமே டிசார்டர் சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது குறைபாடுகள் சம்பந்தமானதா இந்த கேட்டகரியில வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இது எல்லாவற்றையுமே நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாத்தி அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயினான ஒரு விஷயம் நம்மளுடைய நியூரான்ஸ், அதாவது பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய செல்களை டிஃபரெண்ட் டைப் ஆஃப் நியூரான்ஸ் நம்ம சொல்றோம். அந்த நியூரான்ஸை ரீஜெனரேட் பண்ணக்கூடிய அல்லது அந்த நியூரான்ஸ் இறந்து போறதுல இருந்து தடுக்கக்கூடிய, ஆக்சிடேஷன்ல இருந்து தடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் உணவுகளும் மட்டுமே இது எல்லாத்தையுமே திரும்ப வரவழைக்கும். நான் சொல்ல அத்தனை பிரச்சனைகளையும் நம்ம மாத்தி அமைக்கணும் அப்படின்னா உணவால மட்டுமே முடியும். எந்த விதமான மருந்துகளாலையும் இந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டதாக சரித்திரம் இல்லை. இதான் இந்த இடத்துல அடிப்படையில கோடிட்டு காட்ட வேண்டிய விஷயம். இது எல்லாமே மருந்துகளாலோ மாத்திரைகளாலோ சாத்தியப்படுத்தக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தால் நிச்சயமாக இல்லை. அல்சைமராக இருந்தாலும் சரி, ஃபிட்ஸாக இருந்தாலும் சரி, எபிலெப்சின்னு சொல்லக்கூடிய காக்கா வலிப்பாக இருந்தாலும் சரி, ஞாபக மறதியாக இருந்தாலும் சரி, இந்த வகையான பிரச்சனைகளுக்கும் மருந்துகளோ மாத்திரைகளோ தீர்வாக அமைஞ்சதா சரித்திரம் இல்லை. முழுக்க முழுக்க சில ஆன்டி ஆக்சிடென்ட்களையும் சில ஹெர்பல் ஊட்டச்சத்துக்களையும் மட்டுமே தீர்வாக எடுக்க முடியுமே தவிர நேச்சுரல் ஆர்கானிக் ப்ராசஸ்ல மட்டும்தான் இதை ரீஜெனரேஷன் பண்ண முடியுமே தவிர மற்றபடி வேற எதனாலையும் நம்மளால பண்ண முடியறதில்லை. அது அத்தனையுமே டெம்பரவரி சொல்யூஷன். நிரோபியான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாலும் சரி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நிரோபியான் சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாலும் சரி, மாத்திரைகளை சாப்பிட்டாலும் சரி, அத்தனையுமே டெம்பரவரி சொல்யூஷனா தான் இருக்குதே தவிர அதுல இருக்கக்கூடிய உண்மையை நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா செல் டேமேஜை தடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் செல்களை ரீஜெனரேட் பண்ணக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் சில அமினோ ஆசிட்ஸ் மட்டுமே இதுக்கான பரிபூரணமான தீர்வை கொடுக்குது. இதுதான் வினோதமான ஒரு உண்மை. அந்த வினோதமான உண்மையை சரி பெரும்பாலான நிறுவனங்கள் இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் சில நிறுவனங்கள்ல அல்லது சில குறிப்பிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதை திறம்பட கையாளுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த வகையில நான் பார்த்தவரை நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் வந்து Brain1 அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இது நான் சொன்ன அத்தனை பிரச்சனைகளையும் ஒருங்கிணைச்சு ஒட்டுமொத்த நரம்பு மண்டலம், ஒட்டுமொத்த பிரெயின், மூளை சம்பந்தமான அனைத்து ஆரோக்கியத்தையும் ரீஜெனரேட் பண்ணி ரீஸ்டோர் பண்ணி பழைய நிலைக்கு திரும்ப வைக்கிறதும், நம்மளுடைய மூளையை ஷார்ப்பான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போறதும், நம்மளுடைய நினைவகத்தை அற்புதமான செயலாற்றலோடு மாற்றி அமைக்கிறதுக்கும் உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்களுடைய தொகுப்பாக Brain1 இருக்கு. இதுல ஏறத்தாழ இதுவரை எந்த ஒரு நிறுவனத்தாலும் கொடுக்கப்படாத காம்பினேஷன்ஸ், அதாவது ஹெர்போ நியூட்ரோஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பினேஷன்ஸ்ல எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும், இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் இதுவரை உலகம் முழுவதும் கிளினிக்கலி
ப்ரூவ் செய்யப்பட்ட ஊட்டச்சத்துக்களாக மட்டுமே தேர்ந்தெடுத்து ஒட்டுமொத்த மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு எனக்கு இதுதான் பிரச்சனைன்னு ஒண்ணு பகுத்து அறிஞ்சிட்டா அதை ரீஜெனரேட் பண்றதுக்கான அத்தனை சக்திகளோடு உருவாக்கப்பட்ட ஒரு காம்போ தான் பிரெயின் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்போ. நம்ம நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற காம்போ. இதுல ஒரு 3 வகையான ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது ஆயுர்வேதா இன்கிரியன்ஸ், ஜிங்கோ பிலோபா, அஸ்வகந்தா, கோட்டுகோலா, இந்த மாதிரியான இன்கிரியன்ஸ். அதாவது அஸ்வகந்தா ஏற்கனவே தெரியும், எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜிங்கோ பிலோபா இது ஒரு கிழக்காசிய நாடுகள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு அருமையான பிரெயின் டானிக். அடுத்தது வல்லாரை. வல்லாரை மாதிரியான பண்புகளை உங்களுக்கு தெரியும். வல்லாரை கீரை நம்மளுடைய மூளை மற்றும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்துக்கு மிகச்சிறந்தது அப்படின்னு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் இதுல பயன்படுத்தப்படுது. இது எல்லாமே ஒரே வகையான பண்புகளை கொண்டது. அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கும், நம்மளுடைய பிரெயின் ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றதுக்கும், பிளட் ஃப்ளோவை அதிகப்படுத்துறதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்கிரியன்ஸ். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நம்ம ரெக்கவரி பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான நியூரான்ஸை நம்ம ரீஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா பெரும்பாலும் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் உணவுகளால மட்டுமே சரி பண்ண முடியும். அந்த வகையில இது ஒரு 4 வகையான மிக முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்களை இந்த பிரெயின் ஒன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல முதன்மையானது டிரான்ஸ் ரெஸ்வரட்டால், ஆஸ்டாசாந்தின், சிஸ்டின் அண்ட் டெரோஸ்டிபின். இந்த 4 ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இதுவரை நம்ம இந்தியாவில் பெரிய அளவுல புழக்கத்தில் இல்லை. உலக அளவுல மிக அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய டெரோஸ்டிபின் அப்படின்னா டிரான்ஸ் ரெஸ்வரட்டாலை விட 10 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு இன்கிரியன்ட். அதாவது டிரான்ஸ் ரெஸ்வரட்டாலே ஒரு டிஎன்ஏ ரிப்பேரிங் ஏஜென்ட். அதை விட 10 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு இன்கிரியன்ட்டை தான் டெரோஸ்டிபின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாடி செல்ஸை ரீஜெனரேட் பண்றதுக்கும், ஆக்சிடேஷன் ஆகிறத தடுக்கிறதுக்குமான நம்மளுடைய ஆன்டி ஏஜிங்ல பங்கெடுக்கக்கூடிய 2 இன்கிரியன்ட், அதாவது சிஸ்டின், ஆஸ்டாசாந்தின், இது எல்லாமே இதுல இருக்கு. இதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா மூளை மற்றும் இந்த மூளைக்கு செல்லக்கூடிய பிளட் ஃப்ளோவை அதிகப்படுத்தி நம்மளுடைய மூளை செல்களை ரீஜெனரேட் பண்ணக்கூடிய வேலையை இது செய்யுது. இதுல டிஎம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைமீத்தைல் கிளைசின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல பயன்படுத்தப்படுது. இது எதுக்காக? இது ஒரு அமினோ ஆசிட். இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றதுக்கும், அதே மாதிரி ஆன்சைட்டி மன உளைச்சலை கண்ட்ரோல் பண்றதுக்குமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அதே மாதிரி நம்மளோட பிரெயின் செல்ஸ்ல பெரும்பாலான செல்களுடைய உற்பத்தி எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா டிஹெச்ஏ அப்படிங்கிற இந்த கொழுப்பு அமிலத்தை பேஸ் பண்ணி தான் அதனுடைய வளர்ச்சி இருக்கும். இப்போ ஜென்ரலாகவே ஒரு மூளையினுடைய வளர்ச்சி, இப்போ சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த மூளை செல்களுடைய வளர்ச்சியில பெரும்பங்கு எடுக்கிறது டிஹெச்ஏ. அது மட்டும் இல்லாம 2 வகையான அமினோ ஆசிட்ஸ், டிரிப்டோஃபான் அண்ட் டைரோசின். இது எதுக்காக
இந்த ட்ரிப்டோபன் அண்ட் ட்ரையோசின் கொடுக்கப்படுது அப்படின்னா இது ரெண்டுமே நம்மளுடைய உடலால் சுரக்கப்படாத அமினோ ஆசிட்ஸ், நம்மளால தயார் பண்ண முடியாத அமினோ ஆசிட்ஸ். இது சில காய்கறிகள்லையும் சில கீரை வகைகள்லையும் இருக்கு. இதை மட்டுமே செப்பரேட்டா பிரிச்சு எடுத்து கொடுக்கறதுனால நம்மளுடைய செரட்டோனின் மெட்டபாலிசம், செரட்டோனின் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய உணர்வு, தூக்கம், பசி, நமக்கு மோஷன் வெளியேற்றக்கூடிய உணர்வு, இது எல்லாத்துக்கும் மெயினான காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டபாலிசம் தான். இந்த செரட்டோனினை பேஸ் பண்ணி தான் மெலட்டோனின் செக்ரேட் ஆகுது, அதாவது நம்ம தூங்குறதுக்கான ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. அதே மாதிரி கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன், நம்மளுடைய ஆக்டிவ் ஹார்மோன், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி உருவாக்கப்படுது அப்படின்னா அந்த செரட்டோனின் அப்படிங்கிற மெட்டபாலிசத்தை பேஸ் பண்ணி தான் உருவாக்கப்படுது. இதுக்கு சப்போர்ட் பண்ற 2 அமினோ ஆசிட்ஸ் ட்ரிப்டோபன் அண்ட் டைரோசின். அது மட்டும் இல்லாம ஜென்ரலா நம்மளுடைய நரம்பு மண்டலம் சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க போனீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைட்டமின் B12 B6 இருக்கும். இதுதான் வந்து நரம்பு இன்ஜெக்ஷன் கேட்டீங்கன்னா, அல்லது போட்டாங்கன்னா, அல்லது ஒரு நியூரோபியன் கேப்சூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பெரும்பாலான பங்கு என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா வைட்டமின் B12 வைட்டமின் B6 இருக்கும், ஃபோலிக் ஆசிட். இதுதான் அதனோட இன்ஜெக்ஷன்ல. காரணம் இதுதான் வந்து நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய விட்டமின்ஸ். அதோட ஜிங்கு, காப்பர், செலினியம் இது எல்லாமே இருக்கிறதுனால மெயினா அல்சைமர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் பார்க்கின்சன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மூட் ரெகுலேஷன், நாம வந்து நல்ல மனநிலையில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான நுண்ணூட்டச்சத்துக்கள் பயனுள்ளதா இருக்கு. இதனால ஒட்டுமொத்தமா என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரை நம்ம பார்த்த, அதாவது மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இந்த ப்ராடக்ட் தீர்வாக அமையும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய மூளை கான்சன்ட்ரேட்டடாக மாறுவதற்கும் இது சப்போர்ட் பண்ணுது. 2வது நம்மளுடைய மூளை ஃபங்க்ஷன் சிறப்பா அமையறதுக்கு இந்த ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்கள் பயனுள்ளதா இருக்கு. நம்மளுடைய மெமரி மேம்படுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. ஏஜ் ரிலேட்டடான பிரச்சனைகளான அல்சைமர், பார்க்கின்சன்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருந்தாலும் சரி, அல்லது இனி வரலன்னா அதை வராமல் தடுக்கிறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. இந்த ப்ராடக்டை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரதன் மூலமாக ADHD-ஆக இருந்தாலும் சரி, அல்லது ஃபிட்ஸாக இருந்தாலும் சரி, சயாட்டிக்கா இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து நாம் எடுத்துட்டு வரும்போது ஒட்டுமொத்த நரம்பு மற்றும் மூளை ஆரோக்கியம் மேம்பட்டு மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய 100% பிரச்சனைகளுக்கு இது சொல்யூஷனாக அமையுது அப்படிங்கிறது தான் இந்த ப்ராடக்டினுடைய சிறப்பு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய மனம் அமைதியாக இருந்தால் மட்டுமே நம்மளால நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்க முடியும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய மூளை சரியான நேரத்தில் உறங்குவதற்கும் சரியான நேரத்தில் வெளிப்பட வைக்கிறதுக்கும் சரியான ஹார்மோன்களை செக்ரேட் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய இதய ஆரோக்கியம் மிக வேகமாக பாதிக்கப்படும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம சரியான நேரத்துல நம்ம தூங்கலன்னா நம்மளுடைய இதய துடிப்பு அதிகமாகும், பிபி பிரஷர் ஜாஸ்தியாகும். அப்போ மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியம் நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தை பாதிக்கும். மெயினா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய டிப்ரெஷன், மன உளைச்சல், மன அழுத்தம் இவை எல்லாமே அடுத்தடுத்த உறுப்புகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம தொடர்ந்து டிப்ரெஷன்லையும் மன உளைச்சல்லையும் நம்ம இருந்தோம் அப்படின்னா அடுத்து பிபி ரைஸ் ஆகும். பிபி ரைஸ் ஆனா கிட்னி டேமேஜ் ஆயிடும். பிபி ரைஸ் ஆனா தொடர்ந்து நம்ம பிபி ரைஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பேன்கிரியாஸ் தன்னோட செயல்பாட்டை சிறப்பாக செய்யாது. அதனால நம்மளுக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆயிரும்.
இதெல்லாம் மாறுபடும் போது நம்மளுடைய ஹார்ட் பீட் சர்வசாதாரணமா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசம் சரியா ஒர்க் பண்ணாது, மெட்டபாலிக் ரேட் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்மளுடைய மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த அனைத்து ராஜ உறுப்புகளுடைய செயல்பாடும் தீர்மானிக்கப்படும். அப்போ ஒரே ஒரு உறுப்பை மிகச்சிறப்பாக நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஆர்கன்ஸும் தன்னோட வேலையை சிறப்பா செயல்பட ஆரம்பிக்கும். எல்லா வகையான கிளான்ஸும் முறையா செயல்பட ஆரம்பிக்கும். இதை பொறுத்து தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியமே இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம எதுக்காக கவனம் கொடுக்கலனாலும் கூட இந்த மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்துல வருமுன் காப்போம் அப்படிங்கிற வகையில நிச்சயமாக அதுக்கான டானிக்காக செயல்படக்கூடிய இந்த ப்ராடக்டை நம்ம ஒவ்வொரு வீடுகள்லையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயம். அதுவும் குறிப்பா நம்மளுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது இதுவரை மற்ற எந்த நிறுவனத்தாலும் கொடுக்கப்படாத அல்லது வெளியிடப்படாத ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன். இந்த மாதிரி சயின்டிபிக்கலி ஒவ்வொரு இடத்துலையும் என்ன ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்கணும், என்ன அமினோ ஆசிட்ஸ் கொடுக்கணும், என்ன வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை கொடுக்கணும், என்ன வகையான மைக்ரோ மினரல்ஸை கொடுக்கணும், என்ன வகையான கொழுப்பு அமினங்கள் அந்த இடத்துல இருக்கணும், இதெல்லாம் டிசைட் பண்ணி மிக அழகாக நம்மளுடைய R&Dயால உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பிரெயின் ஒன். நம்மளுடைய சேல்ஸ்லையும் டாப் சேல்ஸ் கொடுக்கக்கூடிய, நம்ம ஆல் இந்தியா லெவல்ல ஒட்டு மொத்தத்துல ஒரு டாப் சேல்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த பிரெயின் ஒன். இது ஒவ்வொரு வீடுகள்லையும் சின்ன குழந்தைகள் ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சின்ன குழந்தைகளுக்கு நம்மளுடைய பிரெயின் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ல இருக்கணும், மிடில் ஏஜ்ல அவருடைய மூடு, அவருடைய விட்டாலிட்டி, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், அவங்களுடைய ஹார்மோன் எந்த அளவுக்கு பேலன்ஸ் ஆகணும், இது அத்தனைக்குமே ஒரு சரியான தீர்வு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னா அது பிரெயின் ஒன். நண்பர்களே, இந்த ப்ராடக்டை நம்ம கன்சியூம் பண்றதோட மட்டும் இல்லாம நமக்கு தெரிந்த அத்தனை பேருக்குமே இவ்வளவு அருமையான ப்ராடக்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணா அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருப்போம்.